அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வாழ விரும்பியவள் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். மாதவிக்குட்டி பார்ப்பதற்கு மான்குட்டி மாதிரி இருக்கிறாள். பூச்செண்டு போல் குளுமையாய் வானமயமாய் திகழ்கிறாள். அதெல்லாம் சரிதான் ஐயா. அவள் மோகன புன்னகையையும் காந்த கண்ணொளியையும் கண்டு நீ தப்பி தவறி அசட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதீர். உண்மையில் அவள் நெருப்பையா, சுட்டெரிக்கும் நெருப்பு. இப்படித்தான் எச்சரிப்பார் கிளார்க் பரமசிவம். சக குமாஸ்தாக்களில் எவராவது ஒருவர் அவரிடம் மாதவியை பற்றி அவ்வப்போது பேச்செழுப்பார்கள். அல்லது அவரை கண்டு பேச விரும்புகிறவர்களில் யாரேனும் மாதவி குட்டியின் நிலவு செய்யும் முகத்தையும் காண்போர் நெஞ்சில் குறுகுறுப்பு ஏற்படுத்தும் விழிகளையும் நினைவில் நிலையாக பதிந்து விடுகிற முறுவலையும் பார்த்துவிட்டு அவள் நினைவினால் அலைப்புண்டு அப்புறம் பரமசிவத்திடம் அவளை பற்றி சுவாரஸ்யமாக பேச ஆரம்பிப்பார்கள். அப்போதெல்லாம் அவர் தனி ரக சிரிப்பை முகத்திலே படரவிட்டு தனது கருத்தை அழுத்தமாக எடுத்து சொல்வார். பரமசிவம் பணிபுரிந்த அலுவலகத்தில் பல பிரிவுகள். ஒவ்வொரு பிரிவிலும் 4-5 ஆண்களோடு 1 அல்லது 2 பெண்களும் குமாஸ்தாக்களாக வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் எல்லோருமே அழகிகள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அனைவரும் ஒய்யாரமாக அழகுபடுத்தி கொள்ள தெரிந்தவர்கள். பெண் குமாஸ்தாக்கள் வேலை பார்க்கிற இடத்தில் சரிநிகர் சமானமாக ஆண்களும் வேலை செய்திருந்ததன் மூலம் வேலையின் தரம் அப்படி இருந்தது. ஆண்களின் உழைப்பு திறம் எத்திசையில் எவ்வாறு வேலை செய்தது, பெண் சக்தி யார் யாரை எந்தெந்த விதமாக பாதித்து வந்தது என்பன போன்ற விவரங்கள் யாவராலும் சேகரிக்கப்படவில்லை. ஆயினும் ஓர் உண்மை எளிதில் பளிச்சிடத்தான் செய்தது. பெண்கள் மேனி மினுக்கிகளாகவும் அலங்கார வல்லியராகவும் நாளுக்கு ஒரு தினுசு புடவை கட்டியும் சதா வாசனை அலைகளை பரப்பியும் 2-3 பேர்களாக சேர்ந்து அர்த்தமில்லாமல் கிளிகிழித்து சிரித்து கொண்டும் ஆஃபீஸுக்கு வந்தார்கள். அவர்களது புறத்தோற்றத்தில் காணப்பட்ட அழகும் சுத்தமும் அவர்கள் செய்த வேலையில் இருக்குமா, இருந்ததா என்று உறுதியாக யாரோ சொல்ல முடியும். அவர்கள் பார்வையில் பட்டும் அவர்களுக்கு அருகே உட்கார்ந்தும் அவர்கள் பார்க்கட்டுமே என்பதற்காகவும் ஏதோ முக்கிய காரியம் இருப்பது போல் அங்கும் இங்குமாக ஓர் அறையிலிருந்து இன்னொரு அறைக்குமாய் சும்மா சும்மா போய் வந்து கடமையாற்றிய குமாஸ்தாக்கள் அசமஞ்சங்களாகவும் வித்துக்குழிகளாகவும் ஏழை எளியவர்கள் போலவும் கேவலம் குமாஸ்தாக்களாகவும் காட்சியளிக்கலாமா? அப்படி காட்சி தரதான் இயலும் அவர்களால். ஆகவே ஒவ்வொருவரும் ஜம்மென்றும் ஜோராகவும் டீக்காகவும் டிப்டாப்பாகவும் ஆடை அலங்காரம் செய்து கொண்டு வந்தார்கள். சிலர் சினிமாவில் நடக்க வேண்டியவர்கள் தப்பி தவறி சாரமற்ற வேலைகள் நடைபெறும் அலுவலகத்தினுள் அடியெடுத்து வைத்து விட்டவர் போல் தோன்றினார்கள். இதனால் என்ன ஆயிற்று என்று கேட்டாலோ காரியாலயங்கள் கண்ணுக்கு இனிய காட்சிகளாக தோற்றம் காட்டலாயின. ஆஃபீஸ் கட்டிடங்களுக்கே உரித்தான அழுமூஞ்சி தோற்றமும் ஒருவித விசேஷ நாற்றமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டன. சுமார் அழகு பெற்ற நாரிமணிகள் சஞ்சரித்த பகுதிகளின் நிலையே இதுவென்றால் மாதவி குட்டி போன்ற அழகான பெண்கள் வேலை செய்யும் பிரிவுகள் எப்படி இருக்கும் என்று தெரியாதா என்ன? மாதவி குட்டி நல்ல அழகி, இவ்வளவு சொன்னாலே போதும். அவள் மல்கோவா மாம்பழம் போல் இருந்தாள் என்ற தன்மையில் வர்ணிக்க ஆரம்பித்து பழக்கடைக்கும். அவள் கன்னங்களில் ரோஜா பூ சிரிக்கும், கண்களில் கருவளைகள் மின்னும் என்னும் தினிசில் தொடங்கி பூக்கடைக்கும். அவள் மேனி மெருகில் பாதாம் அல்வாவை காண முடியும். சரும மென்மையில் வெண்மை மினுமினுக்கும். அவள் குரலில் குலோப்ஜான் ஊறி கிடக்கும், ஜீரா இழையும் என்றெல்லாம் விவரித்து மிட்டாய் கடைக்கும் விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைதான். மாதவி குட்டி வெறுமனே பார்த்தால் போதும், எதிரே நிற்பவன் குற்றாலத்தின் குழுகுழு சாரலில் சுக உலா கிளம்பியவன் போல் ஆகிவிடுவான். ஆனால் அவள் சும்மா பார்க்க மாட்டாளே. மை பூசப்பட்டிருக்கிறதோ இல்லையோ என்னும் ஐயத்தை தூண்டும்படி ஒரு கருமை வரையிட்ட மாவடு வகீரென நெடுங்கண்கள் சுடரிட இதழ்களில் சிறுநகை தவழ அவள் என்ன விஷயம் என்ன விஷயம் என்ற ஆர்வத்தோடு கேட்பவள் போல் பார்வை எறிவாள். அப்போது குற்றாலம் அருவியில் குளிக்கிற அற்புத இனிமையல்லவா இருக்கும்.
மாதவி சகஜமாக சிரித்து பேசும் சுபாவம் உடையவள். புதிதாக அறிமுகப்படுத்த பெறுகிற போது கூட ரொம்ப நாள் பார்த்து பழகியவர்கள் போல் முகம் நிறைந்த சிரிப்பு வழங்குவாள். வெகு விரைவிலேயே தாராளமாக பேச்சு கொடுத்து பேச்சு வாங்க ஆரம்பித்து விடுவாள். அவள் முன்னால் நின்று உரையாடுவதே இனிய அனுபவமாக, ருசியான குளிர்பானத்தை சுவைத்து பருகுவது போன்ற இன்பமாக அமையும். அந்த இன்பத்தை இழக்க மனமில்லாதவர்கள்தான் அவ்வலுவலகத்தில் மீதியாக இருந்தனர். பொதுவாகவே அங்குள்ளவர்களுக்கு அதிகமான வேலை கிடையாது. 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆஃபீஸ் நேரம். நடுவில் 1 மணி நேரம் இடைவெளி என்ற திட்டம் இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் ஒவ்வொருவரும் இடைக்கிடையே ஓய்வு நேரம் தேடிக்கொள்ள தயங்கவே இல்லை. சிற்றுண்டி விடுதியில் சிறிது நேரத்தை போக்குவார்கள். பெட்டிக்கடை அருகில் நின்று சிகரெட் பிடிப்பார்கள். நண்பரை கண்டு பேச சொல்வது போல் ஒவ்வொரு அறையினுள்ளும் புகுந்து அங்குள்ள பெண்கள் முன்னே தங்கள் உடல் அழகையும் ஆடை பகட்டையும் அறிவு பிரகாசத்தையும் வெளிச்சமிடுவதில் உற்சாகம் காட்டுவார்கள். பரமசிவத்திடம் சந்தேக தெளிவு பெற வருகிறவர்கள் போல் எட்டி பார்க்கிறவர்களும், உங்களை பார்த்து போகலாம் என்று வந்தேன் என்று கூறிக்கொண்டே வருகிறவர்களும் உண்மையில் மாதவி என்னும் சுடரினால் கவரப்படுகிற மனித விட்டில்கள்தாம் என்பதை பரமசிவமே நன்கு அறிவார். மாதவிக்கும் ஆண்களின் போக்கை புரிந்து கொள்ள தெரியாதா என்ன? அவளுடைய போக்கை தவறாக புரிந்து கொண்ட ஆண்கள் அவள் மனம் தங்களிடம் நிலை பெற்றுவிட்டது என்றே எண்ணினார்கள். ஒவ்வொருவரும் தானே மாதவின் பிரியத்துக்கு இலக்கானவர் என்று கருதியது மனித சுபாவத்தை எடுத்து காட்ட உதவியது. ரகுநாதன் ஒரு நாள் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வரும்போது தன் வாயில் ஒரு பீடாவையும் கையில் ஒரு பீடாவுமாக வந்தான். உதடுகள் சிவக்க, வாய் நறுமணம் பரப்ப, முகம் மலர வந்தவனை சிரிக்கும் விழிகளால் வரவேற்றாள் மாதவி. குறுநகையிலிருந்து தந்தாள். உங்களுக்கு பீடா வேண்டுமா மாதவி என்று கேட்டான் ரகுநாதன். கொடுத்தால் வேண்டாம் என்றா சொல்லப் போகிறேன் என்ற கேள்வியில் பதிலை பொதிந்து கொடுத்தாள் அவள். அவள் வாங்கிக் கொள்வாளோ மறுத்து விடுவாளோ என்ற சலன சித்தத்தோடு அதிகப்படியான பீடா வாங்கி வந்தவன் இப்பொழுது ஆனந்தமடைந்தான். இதோ என்று கையை நீட்டினான். தந்தத்தினால் கலையழகோடு உருவாக்கப்பட்டன போன்ற மெல்லிய விரல்கள் முன்வந்து பூவிதழ்கள் போல் குவிந்து பீடாவை எடுத்ததை அவன் ரசித்தான். அவள் கை மேலே சென்று செவ்விய உதடுகளுக்கிடையே அதை திணித்ததையும், கண்கள் சுழன்றதையும், முகத்தின் மாறுதல்களையும் ஆசை கண்களால் அள்ளி விழுங்கியவாறு நின்றான் அவன். அவள் கண்களில் ஒளிந்த தனிச்சுடர் அவனுக்காகவே பிறந்ததல்லவோ? அவன் உள்ளம் கிளுகிழுத்தது. மாதவிக்கு என் மீது ஆசைதான், இதில் சந்தேகமே இல்லை என்று உறுதியாக நம்பினான் அவன். உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி மூடியிருந்த விரல்களை அகலத் திறந்தான் பாலகிருஷ்ணன். ஒரு சமயம் உள்ளங்கை நிறைய மிட்டாய்கள், பளிச்சிடும் வர்ணங்கள் மினுக்கும் கண்ணாடி தாள்களில் அடங்கிய அருமையான இனிப்புகள். பொன்வடை ஒன்று அழகுபடுத்திய எழிலான கை முன்வந்து ஒரே ஒரு மிட்டாயை எடுத்துக்கொண்ட போது பொன்னவிர் மேனி மங்கை என்பது மாதவிக்குத்தான் பொருந்தும். தங்கம் என்றால் தங்கமேதான் என்று அவன் மனம் பேசியது. உனக்கு மிட்டாய் பிடிக்குமா மாதவி என பரிவுடன் விசாரித்தான் அவன். ஓ பேஷாக என்று இழுத்தாள் அவள். ஒரு சொல்லை உச்சரித்தால் இன்பத்தேன் வந்து பாயுதே காதிலே என்பதை வீணான கவி பிதற்றல் என்று அடித்து பேசும் பாலகிருஷ்ணன் கவி வாக்கில் உண்மையில்லாமல் இல்லை என உணர்ந்தான் இப்போது. அவள் கண்களை ஒரு தினிசாக ஒடுக்கிக் கொண்டு சிறுநகை பூத்து, எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும், மில்க் சாக்லேட் இருந்தால் போதும், எனக்கு சாப்பாடே வேண்டாம் என்று அறிவித்தபோது பாலகிருஷ்ணன் இந்த உலகத்திலேயே இல்லை. சினிமாக்காரர்கள் சில சமயங்களில் ட்ரீம் சீக்வன்ஸ் என்று படம் பிடித்து காட்டுவார்களே, காதலர்களின் கந்தர்வலோக சஞ்சாரம் பற்றி. அப்படி ஒற்ற காட்சியில் பலூன்கள் மிதக்க, புகை சுருள்கள் நெளிய, விசித்திரமான இலைகளும் கொடிகளும் துவள, விந்தை பூக்கள் சிரிக்க,
அற்புதமாக திகழும் ஒரு கனவு உலகத்தில் மாதவியோடு அவனும் தெரிவதாக மயங்கிவிட்டான். அதற்கு பிறகு கேட்பானேன். அடிக்கடி மாதவிக்கு மில்க் சாக்லேட் கிடைத்தது. அவள் நாவில் சாக்லேட் இலக இலக அவளது உள்ளமும் தன்பால் உருகி ஓடி வருகிறது என்று பாலகிருஷ்ணன் நம்பினான். இந்த விதமாக ரகுநாதனும் பாலகிருஷ்ணனும் சிவப்பிரகாசமும் சொக்கலிங்கமும் மற்றும் ஒன்றிருவரும் எண்ணிக்கொண்டு ஆகாச கோட்டை கட்டி அலைவதை கண்டும் காணாதவர் போல் இருந்தார் பரமசிவம். இளிச்சவாய் சுப்பன்கள் ஒரு நாள் சரியானபடி பாடம் படிக்கத்தான் போகிறார்கள் என்று அவர் மனம் குளிரி சிரிக்கும். அந்த நாள் வரத்தான் செய்தது. அன்று இளிச்சவாய் சுப்பர்கள் மட்டுமே பாடம் கற்றுக்கொண்டார்கள் என்றில்லை. சிரித்து பேசி சிங்காரமாய் பொழுதுபோக்கிய திடசுப்பியும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டாள். சில நாட்களில் மாலை வேளைகளில் ஆபீசர் காரியாலயத்தில் அதிக நேரம் தங்கிவிடுவது உண்டு. அவர் கிளம்பி சென்ற பிறகே குமாஸ்தாக்கள் வெளியேற வேண்டும். வீணாக கால நஷ்டம் உண்டு பண்ணுகிற ஆபீசரை ஏசியாவது அவர்கள் வேலை செய்வது போல் பம்மாத்து பண்ணி கொண்டிருப்பார்கள். அன்று ஆபீசர் 6:15 மணிக்குத்தான் போனார். மேஜை மீது கிடந்த குப்பைகளை எல்லாம் அள்ளி டிராயருக்குள் திணித்துவிட்டு குமாஸ்தாக்கள் புறப்படுவதற்கு 6:30 மணி ஆகிவிட்டது. 6:45 மணிக்கு இருள் பரவி விடுகிற பகல் பொழுது குறைவாகவும் ராப்பொழுது அதிகமாகவும் உள்ள காலம் அது. ஆபீஸின் அறைகளுக்குள் விளக்குகள் ஒளி சிந்தி அழுது கொண்டிருந்தாலும் வராந்தா, மாடிப்படி, சில திருப்பங்கள் போன்ற இடங்களில் வெளிச்சமே இல்லை. மாதவி வேலை செய்யும் இடம் மாடியில் இருந்தது. அவள் வேகமாக வந்து படிக்கட்டு திரும்பினாள். மாதவி, உனக்காகத்தான் காத்திருக்கேன் என்ற குரல் கரகரத்ததும் அவள் திடுக்கிட்டாள். நின்றாள். அதற்குள் ஒரு கரம் அவள் கையை பற்றி அவளை அருகே இழக்க முயன்றது. இடுப்பில் வளைந்து சுற்ற நீண்டது. இன்று மில்க் சாக்லேட் மட்டுமல்ல, ஹசல்நட் சாக்லேட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி நாம் ஜாலியாக பீச்சுக்கு போகலாம். பேசியது பாலகிருஷ்ணன் என்பதை முதலிலேயே புரிந்து கொண்ட மாதவியின் உடல் படபடத்தது. அவள் இதயத்தில் பதைவதைப்பு. சிப்போ என்று சீறினாள் அவள். அவனை தள்ளிவிட முரண்டினாள். அவள் முகம் நோக்கி தாழ்ந்து கொண்டிருந்தது. திடுமென பலார் என்று ஒரு அறை விழுந்ததும் அது அதிர்ச்சியோடு பின்வாங்கியது. சி, மிருகம் என்று தன் வெறுப்பு முழுவதையும் திரட்டி வீசிவிட்டு அவனை வலுவுடன் ஒதுக்கி தள்ளிய மாதவி வேகமாக படிகளில் இறங்கினாள். அப்பொழுதுதான் மாடிப்படியில் ஏற அடியெடுத்து வைத்த ரகுநாதன், ஏன் மாதவி இவ்வளவு அவசரம் என்று கேட்டான். சீப்பொடா என்று காரி துப்பிவிட்டு ஓடலானாள் மாதவி. ரஸ்தாவை அடைந்ததும் எதிர்பட்ட முதல் டாக்ஸியை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்ட பிறகுதான் அவள் பயம் சிறிது தணிந்தது. ஆயினும் உள்ள பதபதைப்பு ஒடுங்கவில்லை. மிருகங்கள், வெடிபிடித்த மிருகங்கள் என்று முணுமுணுத்தாள் அவள். தாராளமாக பேசி பழகினேன் என்பதற்காக இப்படியா நடந்து கொள்வது? சி என்று குமைந்து கொதித்தது அவள் உள்ளம். எல்லோரும் கெட்ட எண்ணத்தோடு பழகிறவர்கள்தான் என்பது உனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. பெண் ஒருத்தி சிரித்து பேசினால் அதன் பின் வேறு கருத்து பதுங்கி கிடக்கும் என்று இவர்கள் ஏன் எண்ண வேண்டுமோ எனக்கு தெரியவில்லை. ஃப்ரெண்ட்ஸ்களாக பழக அவர்கள் மனம் இடம் தராது போலிருக்கு. எப்பவும் வேறு ரக நினைப்புகள் தான் போலிருக்கு. இந்த ரீதியில் அவள் மனம் புழுங்கி புதைந்தது. அவ்வலுவலகத்தில் இனி கால் பதிக்கப் போவதில்லை என்று தீர்மானித்த பிறகே அவள் உள்ளத்தில் சிறிது அமைதி அடைந்தது. மாதவிக்குட்டி தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டாள். தாங்கள் இருக்கிற திசையை எட்டி பார்க்கவே மாட்டாள் என்பதை அறிந்ததும் பாலகிருஷ்ணன் வகையரா மனம் போன போக்கில் விமர்சனம் கூறுவதில் மகிழ்வுற்றனர். ஒன் ஏமாற்றக்காரி, சரியான மினுக்கி, முதல் தர பட்டர்ஃப்ளை என்று வயிற்றெரிச்சலோடு முழுகினான் ரகுநாதன். பாலகிருஷ்ணனோ பச்சையான வார்த்தைகளில் வசைபாடி தன் ஆத்திரத்தை தணிக்க முயன்றான். தேவடியால் பொறுக்கி என்றெல்லாம் அர்ச்சனை செய்தான். பசப்புக்காரி, மயக்கி பிடுங்கி திங்கிற வஞ்சகி என்று எல்லோரும் அவளை பற்றி முடிவு கட்டினர். மாதவி குட்டி உங்களையெல்லாம் ஏமாற்றிவிட்டாள் என்பது சரியாக இருக்கலாம். ஆனால் அவ்வாறு ஏமாற்றும்படி தூண்டியதே நீங்கள்தான்
என்று பரமசிவம் பொன்முறுவலோடு சொன்னார். நன்றாக இருக்கிறது நீங்கள் சொல்வது. நாங்கள் கொடுத்ததையெல்லாம் வாங்கி முக்கு முக்கென்று முக்கினாலே அந்த தடிச்சி மிட்டாய் கொடுத்தால் மில்க் சாக்லேட் நன்றாக இருக்கும் என்றும் சாக்லேட் சப்ளை செய்தால் ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்று சொல்லி தனக்கு பிடித்ததை கேட்டு வாங்கி தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்தாளே, நாங்கள் அப்படியெல்லாம் செய்யும்படி சொன்னோம் என்று சடபடவென புரிந்து தள்ளினான் பாலகிருஷ்ணன். அவள் மனசை குளிப்பாட்டி அவள் உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்காகத்தானே நீங்கள் போட்டி போட்டு அவ்விதம் செய்தீர்கள். உபசரித்து நல்ல வார்த்தை சொல்லி நீங்களாக வாரி கொடுக்கிற போது வேண்டாம் என்று யார்தான் மறுப்பார்கள்? மாதவிக்கு தினசரி ஸ்வீட்டும் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வாங்கி தின்ன வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இப்படியெல்லாம் தின்ன ஆசைப்பட்டால் வீடு விட்டு போகும் மகளே, நமக்கு கட்டுப்படி ஆகி வராது என்று அவனுடைய அம்மா சொல்லியிருப்பாள். சுலபமாக சிரிப்பையும் பார்வையையும் இனிய பேச்சையும் கொண்டே அவற்றையெல்லாம் பெற்றுவிட முடியும் என்பதை அவள் கண்டுகொண்டாள். கிடக்கிற வரையில் அனுபவித்து மகிழலாமே என்று துணிந்தாள். அவளுக்கு கொடுப்பதில் உங்களுக்கும் ஓர் இன்பம் ஏற்பட்டது. இல்லை என்று நீங்கள் மறுக்க முடியாது. அப்புறம் அவளை ஏசுவானேன் என்றார் பரமசிவம். மற்றவர்களால் அவர் பேச்சை பொறுக்க முடியவில்லை. எனினும் அவர்களுடைய மனக்கசப்பை மாற்றுவதற்கு தேவையான சக்தியை அவ்வார்த்தைகள் பெற்றிருக்கவில்லைதான். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.